மாட்டார்னு ஒரு பாட்டு மனசுக்கே ஆறுதலா இருந்துச்சு. என்ன பாட்டு கேட்டுச்சா தோனி அங்கிளுக்கு? இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். சத்தமா சொல்லுங்க. கைவிட மாட்டார். சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த பாட்டை கேட்டாலே மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து பைபிள் படிச்சிருக்கோம், நம்மளும் விபிஎஸ் போயிருக்கிறோம், ப்ரேயர் கூட பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி தோல்வியாக இருக்குன்னு சொல்லி ஒரே வருத்தம். ஆனால் அந்த சர்ச்சில் போய் உக்காந்தா அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கடைப்பிடிச்சு டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னையும் ஃபோன் நோண்டுறது கிடையாது, உடனே ஜெபந்தான் பண்ணுவேன். நிறைய பைபிள் படிப்பேன். எப்போ பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எனக்கு பல லட்சம் கடன் இருந்துச்சு. ஒரே வருஷத்தில் ஏசப்பா என் கடன் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. கிளாப் பண்ணுங்க. ஏசப்பா இந்த தோனி எங்களோட கடனை எல்லாம் மாத்திட்டாரா? ஆமே, என் கடன் எல்லாம் மாற்றி பிச்சைக்காரனா சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா அதே தெருவில் நான் ராஜா மாதிரி நடந்தேன் பாரு. எல்லாரும் என்னை பார்த்துட்டு அடிச்சாம்பாரியா சிக்ஸரு டேனி, இனிமேல் இவன் டேனி இல்லை டோனின்னு என்ன சொன்னாங்களே. அண்ணலேருந்து இன்ன வரைக்கும் நான் டோனி டோனி டோனி. இந்த தோனிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா? ஆமாம், நீங்களும் ஏசப்பா பிடிச்சிக்கிட்டீங்க, வெற்றி உங்களுக்கும் கிடைக்கும். சரி தோனி அங்கிள், உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க மட்டும்தானா? இல்லையே, எங்க டாடி ஒருத்தர் இருக்கிறாரு. வேற? அவர் பேர் தெரியுமா? இவருக்கு ஒரு டாடி இருக்காரா? அவர் பேர் என்னன்னு கேட்போமா? நீங்களே கேளுங்க அவர் பேர் என்னன்னு. ஓகே சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் அவர் சொல்வாராம்ப்பா. எங்க டாடியோட பேரு ஜானி. ஜானி. அவங்க டாடி பேர் என்ன? ஜானி. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அவன் பேரு கோனி. ஜானி கோனியா? இது என்ன பிரமாதம். என் தங்கச்சி ஒருத்தி இருக்காளே, அவ பேரு சோனி. ஜானி கோனி சோனி. வேற யாராவது இருக்காங்களா? சிஸ்டர், அங்க இருக்க ஒரு பையன் ஜானின்னு எங்க டாடியை சொன்னா அவன் சாணி சொல்றான். யாரா அது சாணின்னு சொன்னது? வருத்தமா இருக்குல்ல, பாவம் இல்ல, அழுதுருவேன். எல்லாரையும் 4th டே விபிஎஸ்க்கு நான் கூட்டிட்டு வரேன். ஓ பரவாயில்லையே, அப்ப அமெரிக்கால இருந்து அவங்களும் வர போறாங்களா? ஆமாமா, நாளை காலையில ஃளைட். 4th டே விபிஎஸ்க்கு அவங்க ஃபேமிலில இருந்து ஜானி சாணி கோனி எல்லாரும் வர்றாங்கடா. என்னைக்கு விபிஎஸ் அன்னைக்கு வர்றாங்க? எந்த டே வர்றாங்க? 4th டே விபிஎஸ்க்கு வர போறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் போச்சுடா. அவங்களுக்கும் இதே மாதிரி பாட்டு போடணுமா? நோ அதெல்லாம் தேவையில்லை. அவங்க ரொம்ப கண்டிஷன். இன்னைக்கு வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பா அன்னைக்கு வரணும். சரி, இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரணும். கேட்டுக்கிட்டீங்களா? இன்னைக்கு வந்திருக்க எல்லா பிள்ளைங்களும் 4th டே விபிஎஸ்க்கும் கண்டிப்பா வரணும். நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு யார் வர போறா? ஜானி தாத்தா. யார் வர போறா? ஜானி தாத்தா வர போறாரு. ஆமா. சரி தோனி அங்கிள், எனக்கு ஒரு டவுட். நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே. எனக்கு வெக்கமா இருக்கு. எங்க பிள்ளைங்கலாம் சூப்பரா இவ்வளவு நேரம் பாட்டு பாடினாங்க தெரியுமா? எங்க நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. பார்த்தேன். நான் பாடவா? பாடுங்க. ஓகே, உங்களுக்காக 2 வரி மட்டும் பாட போறேன். தம்பி சாம கொடுப்பா, ஒரு ஏ மேஜர் கொடுப்பா. கொடுப்பியாம்பா? வேணாம் இ மேஜர் கொடுப்பா. நீ ஒன்று கொடுக்க வேணாம், அப்படியே அம்முன்னு கம்முன்னு இரு, நானே பாடிக்கிறேன். பாடட்டுமா? பாடுங்க. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாட நீங்கள் பாடணும். ஓகே, பாடுவீங்களா? கீழ்ப்படி 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 பாடுங்க. கீழ்ப்படி 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 கீழ்ப்படிந்தா நீ போவ மேல்படி. கீழ்ப்படிந்தா நீ போவ மேல்படி. சேர்ந்து பாடுவோமா? கீழ்ப்படி 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 படி கீழ்
கீழ்ப்படிஞ்சா நீ போவ மேல்படி. கீழ்ப்படிஞ்சா நீ போவ மேல்படி. கா அந்த பாருங்கக்கா, தங்கம் சைடுல இருந்து சத்தமே வரலையா? எங்க தங்கம் சைடு மட்டும் பாடுங்க. நல்லா பாட சொல்லுங்க. சத்தமா அவர் கேக்குற மாதிரி பாடுங்க. கீழ்ப்படி. ஓஹோ சூப்பர். கீழ்ப்படிஞ்சா நீ போவ மேல்படி. பாடுங்க. கீழ்ப்படிஞ்சா நீ போவ மேல்படி. இப்ப சிங்கம் பாடுங்க. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, கீழ்ப்படிஞ்சா நீ போவ மேல்படி. லாஸ்டா ஒன் டைம் தங்கம் சிங்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, கீழ்ப்படிந்தால் நீ போவ மேல்படி. சூப்பர் தோனி அங்கிள், இவ்வளவு அழகா பாடுறீங்களே. நான் பாடுறேன், ஒருத்தவங்க கூட கிளாப் பண்ணவே இல்லையே. பாட்டு நல்லா இருந்ததா இல்லையா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறீங்க. ஏதாவது கொஞ்சம் வசனம்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஓ எஸ். வசனம் தெரியுமா? பரவாயில்லையே. எங்களுக்காக ஒரே ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல இவங்க சொல்றாங்கன்னா நான் சொல்றேன். தோனி அங்கிள் சொல்ல நீங்களாம் சொல்வீங்களா? சொல்லுவாங்களா? அப்ப சொல்லி கொடுங்க. ஓகே. நம்முடைய 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 விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஜெயம் ஜெயம். விசுவாசமே யாருடைய விசுவாசம்? அவர் கேக்குறாரு, யாருடைய விசுவாசம்? நம்முடைய விசுவாசம். சொல்லுவோமா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஜெயம். 1 யோவான் போச்சா? வெயில் மறந்து போனாலும் மறந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சு. 4 இல்ல வெறும் 4 இல்ல. என்ன 4? டோனி சொல்லிடுறா. வந்துருச்சு. 1 யோவான் 5:4. லாஸ்டா ஒரு டைம் தோனி அங்கிள் சொல்லி கொடுத்த அந்த வசனத்தை சொல்லுவோமா? எஸ், தோனி அங்கிளோட சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. ஜோரா கைத்தட்டி தேங்க்யூ. சரி தோனி அங்கிள், ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ தூரம் அமெரிக்கால இருந்து இங்க வந்து எங்களை என்கரேஜ் பண்ணிருக்கீங்க. சரி, 4th டே VBSக்காக நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருப்போம். கண்டிப்பா. நீங்க உங்க ஃபேமிலியோட ஜானி, கோனி, இன்னொரு பேர் சொன்னீங்க சோனி, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. இதே மாதிரி எங்க பிள்ளைங்களும் ரொம்ப ஆர்வமா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. வருவீங்க தானே 4th டே VBSக்கு? தோனி அங்கிள் கிட்ட சொல்லுங்க, வருவோன்னு சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பி. நாங்களும் திரும்பியும் 4th டே VBSக்கு வரோம். உங்கள்ட்ட இருந்து நான் இப்போ பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் டாடா பிரைஸ் தி லார்ட். பாய் தோனி அங்கிள். சரி, ஓகே. இந்த தோனி அங்கிள் என்னடா நமக்கு சொல்லி கொடுத்தாரு? ஒரு பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்தாருல, அந்த பாட்டுல என்ன இருந்தது? சத்தம் கேட்கல. என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஸோ எல்லாரும் ஒழுங்கா உட்காந்துக்கோங்க பார்ப்போம். காலெல்லாம் கீழே போட்டு ஒழுங்கா உட்காருங்க. கை கூப்பிக்கங்க. எல்லாரும் கை கூப்பிக்கங்க. கண்ணை மூடு. கை தூக்க சொல்லல, கை கூப்பிக்கங்க. கண்ணை மூடுங்க. இப்போ ஏசப்பா கிட்ட நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் கண்ணை மூடணும். எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஏசப்பா கிட்ட நம்ம கேட்க போகிறோம். கண்ணை மூடி உங்கள் மனசில் ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நான் பெற்றோருக்கும் மற்றவங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இந்த 4 நாள் VBSலையும்
டீச்சர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு, உங்க பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் நல்ல பிள்ளையா இருக்கணும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென்.